தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே ஜீவன் தரும் நல்மருந்து என்கிற இந்த விசேஷித்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு கூட இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்திலே அல்லது ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், நாம் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடந்த நாட்களிலெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான இருளின் பாதையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள், கடந்த தினங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான இருளிலே நீங்கள் நடந்து வந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போகும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், வாழ்க்கையில் இருள்னு சொன்னாலே யாருமே விரும்பாத ஒரு காரியம். அந்தகாரத்தை யாருமே விரும்பலை, இருளில் நடக்கிறத விரும்பலை, இருளில் இருக்கிறத விரும்பலை, இருள் நம்மளை சூழ்ந்திருக்கிறத விரும்பலை. ஆனால் எல்லாரும் விரும்புவது வெளிச்சத்தில் வாழணும், வெளிச்சத்தில் வாழணும் என்று எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் எல்லாராலும் வெளிச்சத்தில் வாழ முடிகிறதா? அதிகமான மக்களும் இன்றைக்கு இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை அந்தகாரப்பட்டு போய் கிடக்கிறது. வெளிச்சத்தை காண முடியலை, சூரியனை பார்க்க முடியலை, நட்சத்திரங்களை பார்க்க முடியலை, சந்திரனை பார்க்க முடியலை. இப்படி பலவிதமான இருளின் பாதையில் வாழ்ந்து கொண்டு என்றைக்கு எங்களுக்கு இந்த இருளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும், நான் எப்படி இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும் என்று தவிக்கிற ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி இருளை எப்படி நாம் கடந்து போவது அல்லது எப்படி வெளிச்சத்தை காண்பது, இருளிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்பதைத்தான் இன்றைக்கி தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அதனால் இந்த நாட்களில் தெய்வம் உங்களுக்கு இதை ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த நாட்களில் இதை நீங்கள் ஒரு வாக்குத்தத்தமாக பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக இருளை கடந்து போக உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் வெளிச்சத்துக்குள்ளே நடக்க போகிறீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. அதை தேவன் வாக்கு பண்ணுகிறார்.
நாம் இந்த கேட்க போகிற சத்தியத்தை நன்கு நம்ம புரிந்து கொண்டால் நிச்சயமாக இருளை விட்டு வெளியே வந்துடலாம், அந்தகாரத்தை விட்டு வெளியே வந்துடலாம், இருளை கடந்து போயிடலாம். உங்களுக்கு ஒருவேளை முடியலை, என்னால் முடியலை, நான் இருளில் அகப்பட்டு வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு வெளியே வரவே முடியலை, எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், என்னால் முடியலை என்று சொல்லி இருளில் கடந்து நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறவர்களானாலும் நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை இருளை யோபு கடந்து போனது போல கடந்து போக செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சுயமாக இருளை கடந்து போக முயற்சித்தீங்கன்னா உங்களால் முடியாது. பாருங்கள், நீங்கள் ஒரு இருளுக்குள்ளே நடக்கும் பொழுது அந்த இருள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு வெளிச்சத்தின் இடத்துல போனால் மட்டும்தான் அந்த இருள் உங்களை விட்டு விலகும், இல்லை என்றால் அந்த இருள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருளை போக்குறது யார், அல்லது நாம் எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும் என்கிற உண்மையை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இருள் உண்டாகுவதற்கு காரணம் என்ன, இதை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசு என்கிற சத்துரு தான் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருளை உண்டாக்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய இருதயத்தை குருடாக்கி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருளும் அந்தகாரமும் எல்லாமே முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும், வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி மாதிரி இருண்டு போவதற்கு என்ன காரணம், எது காரணம் அப்படின்னா பிசாசு தான் காரணமாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், மனுஷனுடைய மனதை முதலாவது குருடாக்கி போட்டுறான். வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி போட்டுருதான். அவனுடைய முக்கியமான வேலையே மனிதர்களுடைய மனதை கெடுப்பது, மனதை அந்தகாரப்படுத்துவது, பாவத்தை விதைத்து அவர்களை இருளுக்குள்ளே தள்ளுவது. இதுதான் பிசாசனுடைய வேலை. பிசாசு அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறான். இந்த செய்தியை கவனிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருள் வருவதற்கு எது காரணம்? பிசாசு காரணம். 2வது, பிசாசு விதைக்கிற பாவம் நம்முடைய வாழ்க்கையில் காரணம். பாவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருளை கொண்டு வருகிறது, அந்தகாரத்தை கொண்டு வருகிறது. அவனை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிற இருளுக்கு காரணம் பாவமாக இருக்கிறது. பிசாசு அவன் இருளுக்குரியவன், வெளிச்சத்துக்குரியவன் அல்ல. அவன் இருளுக்குரியவனாக இருக்கிறதுனால மனிதர்களை எல்லாரும் என்ன செய்கிறான்னா அந்த இருளுக்குள்ளே அவனை இழுத்து கொள்ளுகிறான். இப்படி சாத்தானுடைய இருளில் சிக்கி நிறைய மக்கள் வெளிச்சத்தை காண முடியாமல் இருளுக்குள்ளே கிடக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வருவதற்காக தேவன் செய்கிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்துட்டினாலே நம்மளை விட்டு எல்லா இருளும் ஓடி போய்விடும். யோபு இருளை கடந்து போவதற்கு என்ன காரணம்? அவர் சொல்கிறாரு, அவர் அருளின வெளிச்சத்தினால தான் நான் இருளை கடந்து போனேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வெளிச்சம் என்ன? சுவிசேஷம் என்கிற வெளிச்சம், இயேசு என்கிற வெளிச்சம். அவர் உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை, நற்செய்தியை, ரட்சிப்பின் செய்தியை யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற இருள் அவனை விட்டு நீங்கி போகும். யோபு தன்னுடைய சொந்த பலத்தினால இருளை கடந்து போகலை. அவர் எப்படி கடந்து போனார்? அவர் அருளின வெளிச்சத்தினால. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் இன்றைக்கு முன் வருவீர்கள் என்றால், உள்ளத்தில் இயேசுவை தெய்வமாக இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அந்த இயேசு கிறிஸ்து உங்களை இருளை கடந்து போவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். எதை சொல்லுகிறது? அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்ததான். யோபு சொல்கிறார்,
அவருடைய தீபம் என் தலையில் பிரகாசித்ததுனால தான், அவர் அருளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போனேன் அப்படிங்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சுவிசேஷத்தின் ஒளி உலகம் முழுவதும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆயிரங்களை பிரகாசிக்கிறது, லட்சங்களை பிரகாசிக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ அண்டைக்கு வருகிறாங்களோ அவங்க உள்ளத்தில் எல்லாம் சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசித்து அவங்க வாழ்க்கையின் அந்தகாரத்தை நீக்கி இருளை அகற்றி அவர்களை இருளை கடந்து போவதற்கு இந்த சுவிசேஷம் நமக்கு உதவி செய்யும். அதனால் இருளில் கடந்து நான் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு வேதனைப்படுறீங்களா? இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, நீங்கள் நிச்சயமாக இருளை கடந்து போவீங்க. இருளை கடந்து போவதற்கு சுவிசேஷம் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். இன்னும் நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்தின் இருளில் தேவன் கண்களை அவர்களுக்கு பிரகாசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி மனிதனுடைய வாழ்க்கையில் இருள் வருவதற்கு எது காரணம்? நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அடிமைத்தனம். அடிமைத்தனம் அடிமைத்தனம் என்கிற இருள் இன்றைக்கி அநேகரை மூடிக்கொண்டிருக்கிறது. பாவ இருள் எப்படி ஒரு மனுஷனை மூடி இருக்கிறதோ அதுபோல் அடிமைத்தனமாகிய இருள் இன்றைக்கி அநேகரை மூடி வைத்திருக்கிறது. வெளிச்சத்துக்குள்ளே வர முடியலை. அந்த அடிமைத்தனம் என்கிற இருளிலிருந்து அவங்களால வெளியேறி வர முடியலை. அநேகர் இன்றைக்கி அடிமைத்தன இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு சில காரியத்துக்கு நீங்கள் இன்றைக்கி அடிமையாக இருக்கிறீங்களா? அதோ ஏதோ சில பாவ கிரியைகள் உங்களை அடிமைப்படுத்தி விட்டதா? சில அசுத்தமான பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாகி போனீங்களா? அல்லது சில மனிதர்களுக்கு நீங்கள் அடிமையாகி விட்டீங்களா? அல்லது சில தீய காரியங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்து நீங்கள் இன்றைக்கி அதுக்கு அடிமையாகி விட்டீங்களா? அதுதான் உங்களை இன்றைக்கி இருளாக்கி இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், சிலர் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க. சிலர் அருவருப்பான அசுத்த பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் பலவிதமான தீமை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய் கிடக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் இருளாய்த்தான் இருந்து கொண்டு இருக்கும். இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் ஏதோ ஒரு அருவருப்பில் அசுத்தத்தில் ஒரு பாவத்தில் நீங்கள் இன்றைக்கி அடிமையாக இருக்கிறீங்கன்னா அதுதான் உங்களால் பிரகாசிக்க முடியாத அளவுக்கு அது உங்கள் வாழ்க்கையில் அந்தகாரத்தை கொண்டு வந்திருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எதுலையுமே அடிமையாகக்கூடாது. எதுலையுமே அடிமையாகக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒன்றில் அடிமையாக இருக்கிறீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் அந்த அடிமைத்தனத்தின் இருளை உங்களை விட்டு அகற்றி உங்கள் கண்களை பிரகாசிப்பார்னு பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தாங்கள் அடிமையாக இருக்கிறோங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ஒன்று மட்டும் தெரிகிறது, நான் இருளில் இருக்கிறேன், என் வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே அந்தகாரமாக தெரிகிறது, எங்கே போகன்னு தெரியலை, இந்த உலகத்தில் தவிக்கிறேன், தள்ளாடுகிறேன், தடுமாறுகிறேன், என்னால் முடியலை, ஆனால் என்னை ஒரு பயங்கர இருள் சூழ்ந்திருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் எது அவங்கள இருள் ஆக்குனதுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அடிமைத்தனம் அடிமைத்தனம் ஒரு மனிதனை இருளாக்கி போட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒன்றில் அடிமையாக இருந்தீங்கன்னா கர்த்தராகிய தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். வாக்கு பண்ணுறாரு. இந்த நாட்களில் நம்புங்க. இது ஒரு வாக்குத்தத்த செய்தியாக எடுத்து கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு என்று நீங்கள் அதை விசுவாசித்து இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நமக்கு தெரியும் யோசேப்பை குறித்து. அவனை எகிப்து தேசத்தில் அடிமையாக விற்றுருவாங்க. அவன் எகிப்து தேசத்தில் போய் ஒரு வீட்டில் அடிமையாக இருக்கிறான். ஆனால் ஒன்று கவனிங்க, அவன் அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான அடிமைத்தனத்தில் எகிப்தில் 13 வருஷம் வாழ்ந்தாலும் அவனோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அந்த அடிமைத்தனத்தில் அவனை அடக்கி வைக்கவே முடியலை. எந்த ஊரில் அவன் அடிமைத்தனமாக இருந்தானோ அதே ஊருக்கு பிரதம மந்திரியாக மாறும்படியாக தேவன் அவனை உயர்த்தினார். காரணம் என்ன? அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போதும் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனோடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் அந்த இருளை கடந்து சென்று வெளிச்சத்தை கண்டு தேசத்துக்கே அதிகாரியாக மாறிவிட்டான்.
இன்றைக்கி உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கி நீங்கள் இருளில் இத்தனை காலம், கடந்த காலங்களெல்லாம் இருளில் வந்திருக்கலாம். கடந்த மாதம் நீங்கள் இருளில் வந்திருக்கலாம். கடந்த நாட்களெல்லாம் நீங்கள் இருளில் வந்திருக்கலாம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் நிச்சயமாக இருளை கடந்து வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும். அதற்கு ஒன்று, நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய தெய்வமாக அங்கீகரித்து பாருங்கள். அடிமைத்தனம் என்கிற இருளிலிருந்து கர்த்தராகிய தேவன் உங்களை நிச்சயமாக விடுதலையாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. பார்த்தீங்களா, நீங்கள் எத்தனை நாட்கள் நன்மையை விரும்பியிருப்பீங்க, வெளிச்சத்தை விரும்பியிருப்பீங்க, நன்மைக்கு காத்திருந்தீங்க, ஆனால் தீமை வந்தது. வெளிச்சத்தை வர நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்க, ஆனால் இருள் வந்தது. நீங்கள் எதிர்பார்க்குற நன்மை உங்களுக்கு இல்லை, அந்தகாரப்பட்டு விட்டது வாழ்க்கை. நீங்கள் எதிர்பார்த்த வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கல, ஆனால் இருள் வந்துட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்கன்னா உமது பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆண்டவருடைய பாதையில் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு வெளிச்சம் கிடைக்குமே தவிர, இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் வெளிச்சத்தை நீங்கள் காண முடியாது. உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற வெளிச்சத்தை தெய்வத்தால் மட்டும்தான் உங்களுக்கு தர முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் படித்து பாருங்கள். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறாரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரகாசம் எப்போ வரும்? எப்போ ஒரு மனிதன் இருளை கடந்து போக முடியும்? இன்றைக்கி நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த அந்தகார ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் எப்போ வெளியே வரப்போகிறீங்க? எப்படி நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க? அதுக்கு ஒரே ஒரு வழி சொல்கிறாரு, நம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கி நான் அந்தகாரத்தில் கிடக்கிறேன், இருளில் கிடக்கிறேன், எனக்கு எப்படியாகிலும் இந்த இருளிலிருந்து நான் வெளியே வந்தே ஆகணும் ஆண்டவரே. எனக்கு இந்த இருளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் தேவனை நோக்கி மன்றாடினால் கர்த்தராகிய தேவன் உங்களை இருளிலிருந்து நிச்சயமாக விடுதலையாக்குவார். ஆதலால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி தேவனை நோக்கி ஒரு முறையிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. ஒரு கண்ணீரோடு கூடிய ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுடைய முகத்தில் உள்ள ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க ஏசப்பா என்று சொல்லி இன்றைக்கி ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தராகிய தேவன் உங்கள் இருளை வெளிச்சமாக நிச்சயமாக மாற்றுவார். இன்னும் நம்ம வாசிக்கும்போது சங்கீதம் 34:5 இப்படியாக சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்து அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய முகத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரும் கட்டாயமாக பிரகாசம் அடைவாங்க. நீங்கள் இன்றைக்கி தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வர்றதுக்கு நீங்கள் யாரையெல்லாமோ தேடுறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, டாக்டரை தேடி போகிறீங்க, மருத்துவமனைக்கு போகிறீங்க, கடன் கொடுக்குறவங்களை தேடி போகிறீங்க, பலவிதமான இடங்களில் போய் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தேடுறீங்க. நீங்கள் எங்கே போயும் பிரயோஜனம் இல்லை. எந்த மனுஷனும் உங்களை பிரகாசிக்க பண்ண முடியாது. இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரே ஒருவர் ஆண்டவர் தான். அவரை நம்ம நோக்கி பார்க்கணும். இயேசுவே, நான் இருளில் கிடக்கிறேன், எனக்கு வெளிச்சம் தேவை, நான் வெளிச்சத்தை விரும்புகிறேன், என்னை பிரகாசிக்க பண்ணுங்க, என்னை தூக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பார்த்தீங்கன்னா, அவர் நோக்கி பார்த்த முகங்கள், அவர் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். இன்றைக்கி இதுதான் தீர்வு. இந்த நாளில், இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் கேட்குற இந்த செய்தியில் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை உங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு முழு இருதயத்தோடு இந்த 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 நாளில் இந்த கேட்கிற செய்தியின் மூலமாக தேவனை நீங்கள் நம்பி பாருங்கள்.
கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக பேசி உங்களுடைய வாழ்க்கையின் இருளை அவர் மாற்றி போடுவார். இன்னும் சங்கீதம் 118:27 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படித்து பாருங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரகாசம் யாருக்கு உதிக்கும் என்றால், ஒருவன் நீதிமானாக மாறும்போது தான் அவனுடைய வாழ்க்கையில் பிரகாசம் கடந்து வரும். எப்படி நீதிமான் ஆவது? நீங்களே உங்களை நீதிமானாக்க முடியுமா? நீங்கள் தான தர்மங்கள் செஞ்சதுனாலையோ, அல்லது 4 பேருக்கு நன்மை செஞ்சதுனாலையோ, அல்லது உங்களுடைய நற்கிரியினாலேயோ நீங்களும் நானும் நீதிமான் ஆக முடியுமா? முடியவே முடியாது என்று பைபிள் சொல்லுகிறது. நம்முடைய எல்லா நற்காரியங்களும் தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தையாக இருக்கிறதாம். நம்ம நீதிமான் ஆகணும்னா சுயமாக ஆகவே முடியாது. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவுகிறதுனால, கஷ்டப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்கறதுனால, ஆகாரம் கொடுக்கறதுனால. ஆனால் இதிலெல்லாம் நான் நீதிமான் ஆயிடுவேன்னு சொல்லி சுய முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய சுய முயற்சியினால் நம்ம நீதிமான் ஆக முடியாது. நம்மளை ஒருவர் நீதிமான் ஆக்கணும். அது யார்? நீதிமானாகிய ஒருவர் தான் நம்மளை நீதிமான் ஆக்க முடியும். இந்த உலகத்தில் நீதிமானாக ஒரு மனுஷன் கூட இல்லை. நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மளை எல்லாரையும் நீதிமானாக்குகிற அந்த நீதிமான் யார்? ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும்தான். அவர் தான் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். எல்லா மனுஷனையும் நீதிமான் ஆக்குகிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் மட்டும்தான். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையை நீதிமான் ஆக்க முடியும். அதனால் அந்த நீதிமான் ஆக்கக்கூடிய ஆண்டவர் அவரிடத்தில் போய் நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து என் பாவத்தை மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கும் என்று யார் அறிக்கை செய்து தங்களுடைய பாவங்களை விட்டு விடுகிறாங்களோ அவங்கள கர்த்தராகிய தேவன் நீதிமான்களாக மாற்றி விடுவார். நீதிமான்களாக மாற்றி விடுவார். இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்களை நீதிமானாக்குகிற கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு இன்றைக்கு விசுவாசிப்பீங்களா? அப்படி விசுவாசித்தீங்கன்னா நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரகாசிக்க பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். வாக்குத்தத்தம் பண்ணுறார். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பாராம். இருளை கடந்து போவதற்கு கர்த்தர் உனக்கு நிச்சயமாக வெளிச்சமாக இருப்பார். துக்கம் என்கிற இருள் உன்னை மூடி இருக்கிறது. உன் துக்க நாட்கள் உனக்கு இருளாக இருக்கலாம். அந்த துக்க நாட்களை கடந்து போவதற்கு கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றுவதற்கு நீங்கள் தேவனை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்க முடியுமா? யோபு சொன்னார் பார்த்தீங்களா, அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போனேன் என்று சொல்லி. ஆதியாகம புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படித்து பாருங்கள். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து? யாக்கோபை குறித்து. பெனியேலை கடந்து போன போது சூரியன் உதயமாயிற்று. அடுத்து நீங்கள் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவன் பெத்தேலிலே வந்து தங்கும்போது அங்கு சூரியன் அஸ்தமித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சூரியன் அவனுடைய வாழ்க்கையில் அஸ்தமித்து விட்டது. இருள் வந்துட்டு, தகப்பனை விட்டு, சகோதரனை விட்டு, தாயை விட்டு, தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு சகோதரனுக்கு பயந்து யாக்கோபு ஓடி போகிறான்.
இவ்வளோ நாள் சந்தோஷமான வாழ்க்கை, அம்மாவோடு கூட தாயோடு கூட எப்பவும் நெருங்கி இருக்கிற ஒரு மகன் யாக்கோபு தகப்பனுடைய வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக சுதந்திரமாக இருந்தான். ஆனால் சகோதரனுக்கும் அவனுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து ஒரு அனாதை மாதிரி ஓடிப்போக வேண்டிய சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு இருள் அவனை சூழ்ந்து கொண்டது. அந்த இடத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது, தேவன் அந்த இருளான அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு தரிசனமாகிறார். அந்த இடத்திற்கு பெத்தேல் என்கிற பெயர். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. அவன் அந்த பெத்தேல் என்கிற தேவனுடைய வீட்டில் வந்தபோது அவன் சூரியன் இருண்டு போய்விட்டது, வாழ்க்கையில் இருள் வந்து விட்டது. அதுக்கப்புறம் 20 வருஷம் அவன் வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள், அதன் மத்தியில் அவன் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளே இருந்தான். திரும்ப 20 வருஷத்துக்கு பிறகு அவன் பெனியேல் என்கிற இடத்துக்கு வருகிறான். அந்த பெனியேலை கடந்து போகும்போது அவன் வாழ்க்கையின் இருண்டு போன சூரியனை கர்த்தர் உதயமாக பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலையும் இத்தனை காலம் பாடுபட்டுட்டேன், இத்தனை காலம் இருளில் இருந்துட்டேன், இத்தனை காலம் அந்தகாரத்தில் வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலையே இல்லை ஆண்டவர்னு கலங்குறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போனதென்று, உன் இருள் உன்னை விட்டு விலகி போகிறதென்று, நீ வெளிச்சத்துக்குள்ளே வரப்போகிறாய், நீ கட்டாயமாக இருளை கடந்து போக போகிறாய், கர்த்தரை பற்றிக்கொள். யாக்கோபு அங்கே பெத்தேலில் வந்து பெனியேலில் வந்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி யாப்போக் நதிக்கரையில் உட்கார்ந்து அழுகிறான், புலம்புகிறான். அழுதபோது தேவன் அவனுடைய சூரியனை உதயமாக பண்ணினார். இன்றைக்கி நீங்கள் அழுது பாருங்கள், ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் இருளை கடந்து போவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். எந்த ஒரு அடிமைத்தனமானாலும், எந்த ஒரு பாவமானாலும் இன்னைக்கு விடுதலையை இயேசு உங்களுக்கு தரப்போகிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும், அந்தகாரமும், ஆண்டவரே பொல்லாத எல்லா போராட்டங்களும், இருளின் பாதைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நீங்கி போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் மேலே அப்பா, நீங்கள் இந்த மாதத்தின் துவக்கத்தில் நீங்கள் கொடுக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையை ஒரு வாக்கு தத்தமாக பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து இருளை கடந்து சென்று வெற்றி பெற உதவி செய்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வியாதி என்கிற இருள், கடன் என்கிற இருள், அடிமைத்தனம் என்கிற இருள், பாவம் என்கிற இருள் யாரையெல்லாம் இப்பொழுது மூடி வைத்திருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Thuthukudi. Contact 944 277 8986.